வணக்கம். நீங்கள் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி 2026 நடக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே, எப்படி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போனா நீங்கள் கரெக்டான ப்ளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாரையும் என்னோடய ஸ்டடி வித் ஆலிஸ் சேனலுக்கு வெல்கம். இப்போது லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் நான் 2 கொஷினில் விட்டுட்டேன், 3 கொஷினில் போயிடுச்சு, 10 கொஷினில் போயிடுச்சு, இந்த ஒரு டாபிக் படிச்சிருந்தா நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கமிஷனை ப்ளேம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணியிருப்பீங்க. இதனால டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பீங்க, டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க, தேர்டாக செல்ஃபாக நம்மளை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் ஒழுங்காக படிச்சிருக்கணும், நான் தான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா, செல்ஃப் ரியலைசேஷன். நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. வந்துட்டு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எங்கெங்கே விட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கும் சரி, நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த், லாஸ்ட்டு 6 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது நீங்கள் ஒரு டிவி சேனலோ இல்லை ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பாஸ் பண்ணவங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் லாஸ்ட்டு 6 மந்த் தான் படித்தேன், லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் 6 மந்த்தில் படித்தா கூட நம்ம கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள டைம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம், வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பாஸ் பண்ண அந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா, ஒரு 2%, 3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ மீதி உள்ள 97% ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபஸ்ட்டு 6 மந்த், ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ்லேயே போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ், 2 டைம்ஸ், ஈவன் 4 டைம்ஸ் கூட சம் பீப்புள் ரிவைஸ் இட். ஸோ அப்படி தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரே சான்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 6 to 8 மந்த்ஸ்க்குள்ளே சிலபஸை முடிச்சுட்டு அகெயின் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, என்னோடய சேனலோடது, நான் உங்கள் கூட இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த் 8 மந்த்ஸில் எப்படி கிளியர் பண்ணுறது, அதுக்கான ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், முக்கியமாக அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லா டாப்பிக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இதை தேடி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் அந்த இஷ்யூ கிடையாது. உங்களுக்காக எல்லாத்தையும் ஸ்டடி பிளான் கூடயே மெட்டீரியல்ஸையும் நானே தந்துடுவேன். இது ஃப்ரீ சேனல் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே சிலபஸை முடிச்சுட்டு பின்னாடி ரிவைஷனுக்கு போகிறோம். அதுதான் நம்மளோட பிளான்.